சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, true living God. ஆமென். ஹல்லேலூயா. true living உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவன் சொல்றேன்னா எப்போதும் தான் சொல்றேன். உயிருள்ள தேவன்னா true living God means he knows everything whatever you are doing. நீங்க என்ன செய்றீங்க, போறீங்க, வரீங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும். அவர்கிட்ட எதுவும் நம்ம மறைக்க முடியாது. we cannot hide anything from him. ஆமென். ஹல்லேலூயா. அதே வேளையில் இயேசுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் காரியத்தை இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை யார் பாதுகாத்துக்குவா? இயேசு இல்லை, அவன் வந்துடுவான். அசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியங்களை அவன் காட்டுவான். God allow the warnings to come in your life. உங்கள் வாழ்க்கையில் warning வரும். If you try to hide anything from God or you think you do something to yourself according to your selfishness and then you think God will never know that is a lie that you are telling to yourself. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு தெரியாது, நான் செஞ்சிருவேன், ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவர் பார்த்து நான் ஜெபிக்கிறேன், I'm reading the word of God, I go to church, so I do, God will protect me. No, God will never protect you for the things that you hide from God. Amen. ஆண்டவர்கிட்ட ஏமாற்றி நீங்கள் செய்கிற காரியங்களே ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார். சாத்தான் தான் வருவான். But your prayers, the people who are praying around you, the prayer will help you. But to what extent? உங்களை சுற்றி இருக்கிற ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் எது வரைக்கும் இப்போ சில பேர் அவங்க சொந்தமாக and they think they can do by themselves and then they go and pray, everything will be solved. No, it's not that way. Amen. நீ செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்லாரு செய்யறதுக்குன்னு சொல்லி you tell God before you do anything, not after you do. Amen. நீ செஞ்சுட்டு சொல்றது பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், சில பொருள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பொருள் ஆண்டவர் அதை வச்சுக்க வேணாம்னு சொல்றாரு. நீங்க ஸ்டேல அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் தெரியாது, பிரதருக்கு தெரியாது அப்படின்னா நான் கஷ்டத்தில் போக்குறதுல எனக்கு என்ன கொஞ்சம் வருத்தம். ஆனால் உங்களுக்கு தான் அந்த உபத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. You do something, if you keep a thing or you do something without my knowledge, you think, oh brother don't know, Lord Jesus will cover me, and you go and do the things, you keep the things with you. For me it's very painful. I painful because I teach you all, but the suffering you are going to face. Amen. Hallelujah. நீங்கள் தான் அதை சந்திக்க போறீங்க. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? இயேசுகிட்ட சொல்லாமல் எதுவும் செய்யாதீங்க நான் சொல்கிறேன். Don't do anything without telling Lord. But you all still keep on doing and you think you can escape. No one can help you. Amen. Hallelujah. ஆவியானவர் அப்படியே போயிடுவார், அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பார். Amen. And the Lord Holy Spirit will left you. How many times you want me to apologize to Lord Holy Spirit to come and protect you? எவ்வளோ எத்தனை வாட்டி கேட்குறது ஆவியானவர்கிட்ட, மன்னிச்சிங்கன்னு. ஆவியானவர் கேட்க மாட்டார். சொந்த மூளை இல்லையா, அதுலேயே கேட்க மாட்டார். Amen. Hallelujah. Hallelujah. Okay, today's reading Matthew chapter 20 verse 1 to 16. Matthew அதிகாரம் 20 வசனம் 1-16 வரைக்கும். Looking at this, we see our God is a fair God. நியாயாதிபதி. Our God is a fair God. நியாயாதிபதி. நீ எப்படி உன் விசுவாசம், how much is your faith toward our God, how much is your believing, God will reward you according to your faith. உங்களோட விசுவாசத்துக்கும் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? Whether you know your God, whether you know your God a few days or few months or many years, our God is fair to everyone. நீ ஆண்டவர் கொஞ்ச நேரம் தெரிஞ்சாலும் சரி, கொஞ்சம் மாதம் தெரிஞ்சாலும் சரி, பல வருஷமாக நீ உனக்கு இயேசு தெரிஞ்சாலும் சரி,
உன் விசுவாசம், according to your faith, God reward everyone. God is fair to everyone. எல்லாருக்கும் அவர் நியாயாதிபதி, சரியான தேவன். நீங்க எப்படி அவர்கிட்ட போறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க அவரை நேசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க அவரை நம்புறீங்களோ, இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் உங்களோட உருவாக இருப்பார். ஆமென். உங்களுக்கு எல்லா காரியமும் காட்டுவார், எல்லா காரியமும் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்குறோம் மார்க்கெட் பிளேஸ்னா என்னது? இந்த உலகம், இந்த உலகத்துக்குள்ளே நீ குழப்பி, the market place is the world where you don't know your destination, you don't know your God. உங்களை ஆண்டவர் தெரியாம இந்த உலகத்தில் வாழ்றீங்க, ஆண்டவர் தெரியாம இந்த உலகத்தில் நம்ம போகிறோம். we go, we live in a market place. ஒரு குழப்பமான ஒரு உலகம், எது நல்லது கெட்டது தெரியாது. உனக்கு இயேசு தெரிகிற வரைக்கும், until you know Lord Jesus, you don't know what is good, what is bad, we don't know. ஆமென். யார் உண்மையுள்ள தேவன், யார் தேவன் இல்லை கூட தெரியாது. we don't know who is the true living God, we just follow what people say. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்க சொல்றதை கேட்டு தான் நம்ம நடக்கிறோம். ஆமென். இந்த நல்லா படிச்சு பாருங்க. இந்த இடத்துல the hired and the owner of the vineyard go and hire people, and the timing also அங்கே இருக்குது. எந்தெந்த டைம் போனாரு, எந்தெந்த டைம்ல he asked them to go and work in the vineyard. Amen. Hallelujah. Vineyard is the thing that you do for God. Amen. நீ போய் தோட்டத்தில் வேலை செய், எனக்காக வேலை செய். Amen. Hallelujah. And you go and work in my vineyard, work for me. எனக்காக வேலை செய். That's the reason God created us in this world, to work for Him. Amen. அவருக்காக வேலை செய்ய, அவருக்கு வேலை செய்ய, to work for Him, to do His service, to tell people about who is your God. நீ அவருக்காக வேலை செய்யணும், அவரை பற்றி சொல்லணும். Amen. Hallelujah. Hallelujah. But unfortunately, all of us are working for ourselves. Amen. We don't want to do the work of God. ஆண்டவர் கொடுக்கிற வேலை செய்ய மாட்டோம், ஆண்டவருக்காக வேலை செய்யல, ஆண்டவர் சொல்ற மாதிரி நடக்கிறதும் இல்லை. We refuse to listen to God. We don't want to follow God. We don't want to do His service. But we want God to bless us. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம அவர் வேலை செய்ய மாட்டோம், அவர் சொல்றதை செய்ய மாட்டோம், அவருக்காக எதுவும் செய்யறதில்லை. ஏன்னா அவரோட ஆசீர்வாதம் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஆமென். Hallelujah. And if there is no Lord Jesus in your life, in our life, we are nothing. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், we pray, people are praying for you, God will still save you. But for how long? If you never seek God, நீ ஆண்டவர் தேடு, ஆண்டவர் நீ காப்பாற்றுவார், உன்னோட இருப்பார். ஏன்னா எவ்வளோ நாள் நீ ஆண்டவர் தேடல, நீ ப்ரே பண்ணல, you just do your things and you think God will protect you. One fine day, God will take His hand away from you. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இயேசு பேச்சு கேட்காம இயேசுக்காக ஒன்றும் செய்யாமல் இருந்தோம்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் தயவுள்ள காரம் நம்மளை விட்டு எடுத்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மள தயவுள்ள காரம் நம்ம மேல இருந்து எடுத்துருவார். ஆமென். The owner is Lord Jesus. Amen. Hallelujah. He called you. அவர் தான் உங்களை கூப்பிடுறார். நம்மளா வந்து இங்க உட்கார கிடையாது, அவர் உங்களை கூப்பிடுறார். அவர் கூப்பிட்டு உங்களை உட்கார வைத்திருக்கிறார். God wanted to use you. Are you willing to be used? ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆவலாக இருக்கிறார். Amen. நீங்க தயாரா இருக்கீங்களா? Are you ready to be used by God? Amen. Hallelujah. And God said, He don't want anything for free. He will pay you. Amen. He will pay you according to your faith and believing. Amen. Hallelujah. Are we willing to be used? How many of you telling that you are willing to be used? You are ready. You are ready to be used. So many people carry it. Okay. Hallelujah. Why?
ஏன் உங்களுக்கே தெரியல? Why we don't know that? Are we ready to be used or not? நம்மளுக்கு தெரியல. Judge your love first, see your love. உன்னோட அன்பு மத பாரு. How loving person you are. எவ்வளவு பெரிய அன்பான ஆளு மத தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுக்குள்ள அன்பு இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள அன்பு இருக்குன்னு? You got love inside you. You got love inside you. I'm not talking about physical love. God love. Physical love உங்க காதலை பத்தி பேச கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட அன்பை பத்தி பேசுறேன். How many of you have God's love in you? ஏன் தூக்க மாட்டீங்க? If God never loves you, you all cannot be alive here. நீங்க உட்கார்ந்திருக்க முடியாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீ பதிலுக்கு இயேசு எவ்வளவு நேசிக்கிறார்? How much you love God? Amen. Hallelujah. Okay. How to show love to God? Okay, now I say, you got love? Okay. How much love? How to show your love to God? எப்படி காட்டுவீங்க? உங்க அன்பை இயேசுக்கு எப்படி காட்டுவீங்க? நீ அன்பானவன் இயேசுக்கு எப்படி காட்டுவீங்க? நீங்க அன்பானவங்கனே இயேசுக்கு எப்படி காட்டுவீங்க? You are a loving person. You want to show your love to God. How you show your love to God? சொல்லுங்க யாராச்சும். How you show your love to God? How? The love that you show to the poor around you, the needy people around you, the orphanage around you. That's how you show your love to God. Amen. நீ உன்னை சுற்றி இருக்கிற ஏழைகள், அனாதைகள், கணவனை இழந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீ எவ்வளோ அன்பு காட்டுறியோ அதுதான் நீ இயேசு காட்டுற அன்பு. Amen. These are the people around you. You cannot go, you just say I love God, I love Lord Jesus. வாயில தான் சொல்றோம் இயேசு நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஆனா அவன் நேசத்தை நீ காட்டுறியா? Do you show your love? Do you show your love to the people around you? அத உங்க ஃபேமிலிக்கு காட்டுறீங்களா? Do you show your love to your family? How many of you show love to your family? கேள்வி கேட்க போறேன். How many கேள்வி கேட்க போற டக்குன்னு கை கீழே போச்சு. How many of you show love to your family? Okay, how to show love to your family? Ryan கை தூக்கணும். How to show love to your family? நீ தான் தூக்கணும். சொல்லு. சரி சொல்லு. How to show your love to your family? Then why you all carry hand? You don't answer. How you show your love to your family? சொல்லுங்க. Make sure that their needs are taken care of. That is your responsibility. It's not love. How you show your love to your family? Responsibility where? Love is where? Responsibility, God give you the family, God give you a wife, God give children, and you are supposed to take care of them. Amen. That is your responsibility and your duty. How to show love? Love and consent. No, sir. How to show love, Sister Jessie? Are you going to bring low? Come. How to show love? God will pay you, and the payment God is talking is not about your money or what. It's the blessing that God give you according to your faith, your believing, and your love. Amen. Hallelujah. How to show love? Solunga brother Joe. How to show your love to your family? To understand the needs. அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் லவ்ல கேட்குறேன். லவ் சொல்லுங்க பிரதர் ராபர்ட். கரெக்டாக சொன்னீங்க. சொல்லுங்க. அவங்க அங்கே வைக்கிறீங்க டாப் பண்ணுங்களா? ஹல்லேலூயா. ஓகே. சாப்பிட்டீங்கன்னா கேட்குது. அது கான்செப்ட். லவ்னா என்னது?
How to show your love. காதலா யார் அது? How to show your love to your family. Your family must be in your mind every time, everywhere you go. Your family must be there. Amen. Hallelujah. நீ சொந்தமா போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபேமிலியை மறந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே பிரியாணி சாப்பிட்டா அப்படின்னு சொல்றது அதுக்கு பேர் பந்தா. When your family is here, even you drink a tare, you will still call your family and ask, I'm drinking tare, do you want anything? That is love. Amen. That is love, that is concern. Not you alone go and drink tare and come back and tell, I drink tare ready. Amen. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். Lot of things that we can tell about love. How to show your love. How to be in love. நிறைய இருக்கு. Concern. Love and concern will work together. Amen. Hallelujah. Hallelujah. If let's say ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு, you want to show your love with the fellow, they hurt already, they hurt themselves. You show love when you show love. When they hurt themselves, இப்போ கையில் வெட்டுப்பட்டுச்சு, if they got a cut on the hand, when you show love. How to show the love? When? எப்போ காட்டுவீங்க அந்த அன்பை? எப்போ காட்டுவீங்க சொல்லுங்க பேச. இப்போ அவங்க வெட்டுப்பட்டுச்சு, நீங்கள் அன்பு காட்ட போறீங்க, எப்போ காட்டுவீங்க சொல்லுங்க ராபர்ட்? ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க? வெட்டுப்பட்டுனா உடனே தானே காட்டணும், ஆன் த ஸ்பாட். ஒரு வாரம் கழிச்சு வெட்டுப்பட்டுச்சு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா அது பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வந்து நீங்க அவங்களை விடைக்கிறீங்க. How is your hand cut? ஓகேயா அப்படி after 1 week. That is not love. That is you are teasing them. Amen. Hallelujah. Hallelujah. God is watching everything. ஆண்டவர் எல்லாமே பார்க்கிறார். யாரும் பார்க்கல நினைக்காதீங்க, இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். Everything. The Lord Holy Spirit is observing. And every time the Lord Holy Spirit try to save you. உங்களை வந்து காப்பாத்துறார். But you refuse to learn from the lesson, then one day He will never come and save you. Amen. உங்களை every time ஆவியானவர் வந்து காப்பாத்துறார். போவாத ஒரு வாட்டி சொல்லுவார், போவாத நீங்க மறுபடியும் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த இடத்துல நீ மாட்டுவ. ஆமென். இதை செய்யாத சொல்றாரா? செய்யாதீங்க. when the Lord Holy Spirit asks you not to do the thing, and don't do, அவ்வளவுதான். That is obedient. When you never do, even people force you to do, you never do, then God will bless you because you obey God. ஆண்டவரை நீ மதிச்சு நீ செய்யற. If you still keep on doing, one fine day the Lord Holy Spirit will let you go. Okay, go your way. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய காரியங்கள் இந்த மாதிரி you observe yourself. நீங்களே பாருங்க, how is your relationship with God? You see yourself, you observe yourself. Amen. Hallelujah. நான் ஒரு ஆள் பின்னால் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட, எனக்கு தெரிஞ்சா கூட உங்க பின்னால் வந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. Amen. இதை செய்யாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை வச்சுக்காதீங்க, இதை வச்சிங்க நான் சொல்ல முடியாது. Amen. I cannot come and tell you each and everything that you are doing. This is right, this is wrong. You should judge yourself. Amen. Hallelujah. Hallelujah. இப்ப கிளைவா இமேன் வேறா இவ டியூ போயா நான் சொல்லலாம். I can go and tell them. But all of us are adults. So you should know what to do, what not to do. Amen. Hallelujah. Hallelujah. That's why sometimes you see சில churchல, sometimes you see other churches, these people புதுசா வந்திருப்பாங்க. They come new, but God bless them first before the old timers. 10 years, 12, 15 years இருக்கிறவங்க, God bless the new people. Why? Because of their faith. Amen. அவங்க நம்பி வராங்க. நம்பி வரனால God will bless them first. Amen. Hallelujah. ஆனா கூட இருக்கிறவன் வந்து நம்ப மாட்டான், எல்லாத்துலயும் சந்தேகப்பட்டே இருப்பான். இது இருக்குமா. The people who are around
always there will always doubt. சந்தேகப்படுவோம், இது இருக்குமா, இது நடக்குமா, அப்படி இப்படின்னு. But those who come new, they believe. God bless them. Amen. They believe. Faith is different thing, they believe first. You believe first, then only the faith will work. நீ அத நம்பினாதான் விசுவாசம் வேலை செய்யும். நம்பலனா விசுவாசம் வேலை செய்யாது. Amen. Hallelujah. Hallelujah. இப்ப பாருங்க, நான் கேட்கிறேன், இயேசுதான் உண்மையிலே தேவன், நம்பலையான திருத்திட்டு முடிப்பீங்க. நம்பினாதானே விசுவாசம் வேலை செய்யும். You must believe first, then only the faith will work. Every time I ask a question, you all just keep quiet looking at me. What? That means you believe or you don't believe. Amen. Hallelujah. Hallelujah. If you believe, you carry hand. Yes, I am a living person. Then the faith will work. Amen. Hallelujah. Even though you are not a living person, the love will come once you believe. Amen. Hallelujah. Hallelujah. Don't grumble. Sometimes நம்ம முறுமுறுக்கிறோம். Don't grumble and complain. Try to thank God in all circumstances. Don't grumble. Amen. Hallelujah. You see, I have seen many people, when other people are blessed, they like to grumble. Amen. That is our weaknesses or jealous or what, we don't know. You see, so how these people can be blessed like that? How they get this? That is old. People die already. Now you are a new person, you are a loving person. When you see people are blessed, you thank God. God, thank you to bless them. Amen. Hallelujah. And irudiyam varuma. Will we have that type of heart to ask God to bless those who have been blessed? Amen. நம்மளுக்கு அந்த இருதயம் வரணும். We must have the heart to bless those who have been blessed. Amen. In front of you. உங்க முன்னுக்கு உங்க சகோதரன் சகோதரி bless பண்றா, ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரா, அவங்க ஒரு காரியோ வீடு வாங்கிட்டாங்களா, God thank you for blessing them சொல்லணும். Amen. Thank you for blessing them சொல்லணும். நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம்? Amen. Hallelujah. You must have that attitude. Last time, yes, we don't like, we jealous. Yes. We ask God, why God, I 10 years with you, you never blessed me. In just 2 years only, you bless them already. Amen. Hallelujah. And we ask like that. Now we are changed. We know that our God will bless us more than them. Amen. Hallelujah. So நம்ம என்ன பண்ணோம்? Thank you God for blessing them. அப்படி சொல்லணும். Amen. Hallelujah. Never grumble. Always remember, a blessing in your life is a test of God. Amen. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரா? That means God is testing you. Amen. Testing you. Amen. It's God's wish how you want to bless you. உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் தான் தெரியும். என்ன மாதிரி ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் தான் தெரியும். நீங்க நம்ம உயிரோட உட்கார்ந்திருக்கோம், அது ஒரு ஆசீர்வாதம். Amen. Hallelujah. Hallelujah. நிறைய காரியம் we must learn to change ourselves for God. Amen. Hallelujah. Always pray and read the word of God, meditate the word of God, claim the promises of God in your prayer. எப்போதும் ஜெபிங்க, இறை வார்த்தை படிங்க, அந்த இறை வார்த்தை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கேளுங்க. இஷ்டம் என் வாழ்க்கையில எப்ப நடக்கும் இது, என் வாழ்க்கையில நடந்து முடிந்ததுக்காக நன்றி. நடந்துச்சா ஆண்டவரே, நடக்க போறதுக்காக நன்றி அப்படி சொல்லுங்க. Amen. Hallelujah. Thank God in all circumstances. Amen. Hallelujah. Today's teaching. Okay, before I go for today's teaching, I clearly கேட்கிறேன், how many of you believe in the Lord Holy Spirit? How many of you believe that the Lord Holy Spirit exists? இருக்காரு, வேலை செய்றாரு, is teaching us, is with us and all these things. Hallelujah. Amen. Hallelujah. How many of you believe that God's Spirit is working in you? God's Spirit is working in you. யார் நம்புறீங்க? Emmanuel Christopher. Amen.
Hallelujah. Hallelujah. Okay, today's teaching is about God's Spirit working in you. Okay. ஆண்டவரோட ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறார் நம்புறீங்கன்னு கை தூக்குனீங்க. ஆமென். எப்படி வேலை செய்கிறார்? எப்படி வேலை செய்கிறார் ஆவியானவர்? How do you feel? How do you think that the Lord Holy Spirit, the Spirit of God is working in you? Amen. Hallelujah. Philippians chapter 2 verse 13. என்ன சொல்லுது? God is working in you. அதான் பைபிள்ல போட்டிருக்கேன். God Spirit is working in you. Okay, why God Spirit is working in you? என்ன காரணத்தால ஆண்டவரோட ஆவியானவர் உனக்குள்ள வேலை செய்யணும்? Why God Spirit must work in you? என்ன காரணம் சொல்லு ஸ்டீவன்? என்ன காரணம்? Why God Spirit must work in you? What is the purpose? என்ன காரணமா இருக்கும்? நான் வேகமா சொல்லு. For you to be right partner. Hallelujah. வேற யாரு சொல்ல முடியும்? Why God's Spirit must work in you? That was the gift God gave you. Now why? Why must God give you? Why must God give His Spirit, God's Spirit in you, the Lord Holy Spirit? Why? To do His purpose. To do His purpose. His purpose and to show the world the difference between Him and if you are following Him, என்ன இருக்கும்? If you are not following Him, இப்படி. There's a difference. Now why? Why must give you? What is the purpose must give you? The gift, இப்போ நான் ஒரு gift கொடுக்குறேன். There must be a purpose then. நான் ஏன் gift கொடுக்குறேன்? What is the purpose? I want to know the purpose. He loved us. Who tell you? God told. சொல்லுங்க ஜெசி. Why? சரி ஒளிஞ்சிக்கிட்ட கூப்பிட மாட்டேன். சொல்லுங்க. Because God created us. Because God? God created us. He's the greatest. He is the creator. Because He is the creator. He created us. Okay, then why must He give His Spirit to you? Because சொல்லுங்க வேஜு. Don't know whatever. Follow whatever. Okay. I mean, very simple. It's the job of the Lord Holy Spirit to produce Christ-like character in you. That's the reason God's Spirit are given to you, so that you have a Christ-like character. இயேசு போல இயேசு மாதிரி இயேசு போல உன்னை மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் ஆவியானவர் கொடுத்தார். The Lord Holy Spirit can teach you about Lord Jesus. Amen. Hallelujah. Lord Jesus and His way and His character is to teach you. Amen. We cannot become Lord Jesus, but we can become godly to follow His character. Amen. Hallelujah. Hallelujah. To follow His character meaning loving one another. நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போல மாற, நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போல வாழ, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போல உனக்கு விசுவாசம் வர, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போல நீ கீழ்ப்படிய தான் ஆவியானவர் வந்தார். Amen. And He want you to become obedient like Christ, loving like Christ, kindness like Christ. Amen. Hallelujah. எல்லாமே இயேசு போல நீ மாறும்போது தான், இயேசு போல நீ மாறுறதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென். Hallelujah. And the reason is in 2 Corinthians chapter 3 verse 18. 2 Corinthians chapter 3 verse 18. The Lord make us more and more like Him as we are changing into His glorious image. நீ ஆவியானவர் உனக்குள்ள அதிக அளவு வரும்போது தான், ஆவியானவர் உங்களை அதிக அளவு ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீ மாறுவ. You change. When the Lord Holy Spirit occupy you fully, accumulate Himself in you, then only we will have the changes in our life. நம்ம மாறுவோம், இயேசு போல மாறுவோம். ஒரு கோபத்திலிருந்து வெளியே வருவேன். You come out from your anger, your jealousy, your anxiety, your worldly desire எல்லாமே மாறணும்னா
The Lord Holy Spirit must be there. Then only you will change. Then only you know God is working in you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். The process is changing you to be more like Lord Jesus. அதுதான் பரிசுத்தமாக்கப்படுறது. That is called sanctification. To sanitize you. Amen. Hallelujah. உங்களை sanitize பண்றாரு ஆவியானவர். Amen. sanitize பண்ணி உன்னை பரிசுத்தமாக சுத்தமாக ஒரு புது பிள்ளையாக a pure child, a clean child. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முன்னுக்கு நிற்க, தந்தையின் முன்னுக்கு நிற்க உங்களை தயார்படுத்துறார் ஆவியானவர். God, Lord Holy Spirit, prepare you as a holy person to stand in front of Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. You cannot reproduce the character of Lord Jesus on your own strength. சொந்தமா நம்மளால மாற முடியாது. வெரி வெரி டிஃபிகல்ட். நம்ம சொல்லுவோம் நான் மாறிட்டேன், நம்மளே சொல்லிக்குவோம் நான் மாறிட்டேன், நான் இப்பெல்லாம் கோவப்படுறது இல்லையே, நான் போராடுறது இல்லையே, இல்லையே நீங்க தான் சொல்றீங்க. ஆமென். Hallelujah. நம்ம easy for us to tell. We will tell, oh now I changed already. I'm not getting angry. I'm not getting jealous. You don't tell. Let the Lord Holy Spirit tell. Amen. Hallelujah. Holy Spirit சொல்லிட்டோம். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் மொச பிடிக்கிற நாய் கடிக்குமா கடிக்காத. Amen. Hallelujah. And the Lord Holy Spirit will reveal from people. People will tell, oh now this person has changed. Their prayer is good. They are no more jealous. They are no more getting angry. Only people will tell. The one also that the Lord Holy Spirit is in you. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீ மாறுறத எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. இப்போ நம்ம நியூ இயர் வந்தா என்ன சொல்றோம்? இப்போ நியூ இயர் வருது. Every New Year we do a resolution. For this year நான் வந்து handphone வாங்கிக்க மாட்டேன் சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன் இந்த வருஷம் நான் குடிக்க மாட்டேன்டா, மறுநாளே குடிப்போம். Amen. And they say this year I won't take liquor. The next day they take it already because that's only promise on the first. Second one I cannot follow. Amen. Hallelujah. So the resolution என்ன செய்றோம்? நம்ம சொல்றோம் I will this year I will change this. I will do everything. The willpower, your willpower is not enough for you to change. You need the Lord Holy Spirit strength. Amen. Hallelujah. ஆவியான இருந்த வாயால என்ன வேணாலும் சொல்லலாம். வாயால வீடு கட்டி நாக்கால பெயிண்ட் அடிச்சு வாழலாம். Amen. Hallelujah. வாயில வீடு கட்டி நாக்கால பெயிண்ட் அடிச்சு வாழலாம் ரொம்ப பேர். Amen. இது செஞ்சிடலாம் அது ஒன்றும் செய்ய மாட்டான். நாக்கில் அப்படியே அப்படி. ஆனால் ஆவியானவர் இருந்தால் உங்களை செய்ய வைப்பார். Amen. செய்ய வைப்பார், அதை கொண்டு வருவார் உங்களுக்கு. Amen. Hallelujah. Hallelujah. அதுதான் படித்தோம். அதை பிலிப்பின் அதிகாரம் 2:13 அதுதான். God's Spirit is working in you. Amen. Hallelujah. And the Lord Holy Spirit will do the changes in your life as the Father wants it. எப்படி தந்தைக்கு வேணுமோ, how the God the Father want you to change, the Lord Holy Spirit will change you. Amen. Hallelujah. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கணும். You must give the place in your life for the Lord Holy Spirit to change you. ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை மாற்றத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும். Amen. Hallelujah. இப்போ நம்ம சொல்றோம்ல, sometimes we tell the power of the Lord Holy Spirit is in you. அண்ணா என்ன நினைக்கிறான்? Oh, there will be a miracle happen. ஒரு miracle நடக்க போகுது. ஒரு demonstration பண்ண emotionally, they feel emotionally. Holy Spirit is not emotion. Amen. Hallelujah. I don't think Holy Spirit will come and do boom அப்படியே குண்டாயிடுவேன், boom அப்படியே எலும்பாயிடுவேன். அது கிடையாது. Amen.
It's not Lord Holy Spirit work. Lord Holy Spirit வந்தா கத்திட்டு கதறிக்கிட்டு சுற்றி சுற்றி விழுந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியா அதே Holy Spirit கிடையாது. And that is not Holy Spirit. Amen. Hallelujah. You will never know the work of the Lord Holy Spirit in your life. It's very quiet. Very quiet, very silent. Amen. Ana செய்வார். Quietly, silently செய்வார். You will see the changes later only. அது நடந்து முடிஞ்சவன் தான் you will realize God எப்படி செஞ்சாரு பாரு. God என்ன பண்ணாரு பாரு. Amen. Hallelujah. You must go more closer for you to see. இன்னும் ஆழமா போகணும். இன்னும் ஆழமா ஆண்டுக்குள்ள போகணும். For you to see the Lord Holy Spirit work in your life immediately, you must go deeper, more deeper. Amen. Hallelujah. Hallelujah. You will testify. உங்களுக்கு அந்த testimony உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். Amen. It's just the Lord Holy Spirit will whisper. Whisper na ரகசியம். மெதுவா பேசுறது. Whisper na மெதுவா பேசுறது. Whisper in your ears. Go there. Very slow. Go there. If you ignore, you will miss the chances. Why the Lord Holy Spirit asks you to go? If you listen already, okay, if you can listen, then you pray. God, it is your will. Do I have to go there? It is your will. God will bring you there. Amen. Or to the area, and the area of I'll share you a small testimony what happened last week. இந்த வாரம் we wanted to celebrate Ethela's birthday today. So the shop said, the cake shop said must order cake 5 days in advance. 5 நாளைக்கு முன்னே கேக் ஆர்டர் பண்ணுங்க, அப்போ தான் வந்து செஞ்சு வைக்க முடியும். ஓகே, நான் மண்டே போய் ஆர்டர் பண்ணேன். மண்டே ஆர்டர் பண்ணும்போது அந்த பிளேட் சொன்னேன் சாட்டர்டே எடுத்துக்கிறேன். Saturday, I told her I will take Saturday at 5 p.m. Okay. Then என்னாச்சு Wednesday, Thursday is her birthday, 11. So Thursday, God, my wife said, ஒரு small cake வாங்கி birthday செஞ்சிருவோம், சின்ன கேக் வாங்கி செஞ்சிருவோம், ஒரு small cake வாங்கி செஞ்சிருவோம். அதை செய்வோம் வீட்டில். Want to do it in the house plant, small cake. So I said we buy in Suki. She said no, we go back to the shop. We go back to the shop where we ordered a cake. I said, God, do I have to go to the shop? Yeah. Then we want to go and pick up Slayer from the school. So just pass by the shop. Then we go to the shop. All glory belongs to Lord Jesus. When we enter the shop, the cake is already ready there on the 11th. So I asked the girl, I want to collect the cake on Saturday, which is on the 13th. Why the cake is ready now? So do you expect me to cut this cake on Sunday? She said, no, you collecting on the 10th one. On the 10th? I said, okay, if on the 10th, 10th தேதி தான் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, அதான் செஞ்சு வச்சிட்டோம். 10th தேதி அப்படின்னா சொன்னேன், ஓகே 10th தேதி எடுக்கிறேன்னு சொன்னேன் வச்சுக்கோங்க. நான் 11ல் வந்தேன், நீ ஏன் நேற்று எனக்கு கால் பண்ணல? Why you never called me on the 10th? I came 11 to buy cake. Oh yeah, then they see everything, okay, it's a mistake has been done. So the boss came out. I know the boss. The boss came, okay, sorry brother, we will do again for you. And they do the new cake. So I also don't want to be cheated. Then I say, I change the cream. So I change the green color. So they do new cake for me. I go and collect yesterday. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் இல்லைன்னா நான் நேற்று போய் எடுத்திருந்தேன், எனக்கு பழைய கேக் தானே கொடுத்துருப்பான். Amen. Amalia, because God is with you, He asks you to go there. Because you went there, you find out that they already done the cake. Amen. Hallelujah. Hallelujah. That's how God shows that He is working in you. Amen. உங்களுக்குள்ள ஆண்டவர் வேலை செய்றாரு சொல்லி அப்படிதான் காட்டுறாரு. It's a whisper. Lord Holy Spirit will not make a big sound or whatever. அதெல்லாம் Holy Spirit கிடையாது. நீங்க எங்கேயாச்சும் பார்த்துட்டீங்கன்னா அதான் சத்துரு சாத்தா செருப்பு கட்டிடுங்க. Amen. Hallelujah. Hallelujah. Holy Spirit மெதுவா, very silent, very quiet. Amen. Hallelujah. Hallelujah. இது வந்து to have a Christ like
Christ likeness உங்களுக்குள்ள is not a reproduce கிடையாது, produce கிடையாது. அது உங்களுக்குள்ள டக்குன்னு வராது. You have to train yourself. Train yourself. Imitation இல்லை, it's a habitation. Amen. You must have the habit to know Christ. அதுதான் உங்களோட மோட்டிவாக இருக்கணும். எனக்கு இயேசு தெரியணும், இயேசு மாதிரி நான் இருக்கணும், இயேசு மாதிரி நான் வாழணும், இயேசு மாதிரி நான் நடக்கணும்னு சொல்லி அந்த ஹேபிட் வரணும். இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா 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 கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படித்தேன் 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 படித்தேன். ஆமென். எத்தனை வார்த்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க கேட்டால்? If I ask you all to read the Bible, you all say, yes, I am reading. Then I ask you all how many words that you remember that you can tell without opening the Bible. அப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? We all just give a stand. We don't want to say anything. Because we just read. We don't have the habit to read. And the habit இருந்தால் அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். Amen. If you have the habit to read the word of God, then only you can remember the word of God. If you don't have the habit to read, you have to remember. Amen. Hallelujah. Hallelujah. இப்போ மேத்தமெட்டிக் அக்கௌண்டன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அந்த மேத்தமெட்டிக் எப்போதும் செய்கிறதுனால அவங்கள படார்னு ஒரு கணக்கு கேட்டால் டபான்னு சொல்லுவாங்க ஆன்சர். Amen. Because they have the habit to do the accounting, you ask them one question, they can give you the answers directly. Amen. If you don't have the habit, எவ்வளோ கணக்கு கொடுத்தாலும் செய்ய தெரியாது. ரூபா சம்பு சத்து எத்தனை ரூபா சத்து அப்படின்னுவா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும். If you want to be like Christ, you want to have the character of Christ in you. You must have the habit. Amen. Hallelujah. Hallelujah. And Colossians chapter 1 verse 27. Colossians அதிகாரம் 1 வசனம் 27 என்ன சொல்லுது? Christ. This is the secret that Christ lives in you. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்குள்ள வாழ்றாரு. How lucky you are. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்குள்ள வாழ்றார். Amen. Hallelujah. Whether you believe, you don't believe, you have faith, you don't have faith, but Christ lives in you. That is in the Bible. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்குள்ள வாழ்றார். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் choose. If you want to change, நீ மாற போறியா? இயேசு மாதிரி போக போறியா? இப்போ சில வேலையில் எல்லாம் யோசிப்பாங்க, எப்படி ஆண்டவர் பிரதருக்கு செய்கிறாரு, எப்படி ஆண்டவர் பிரதருக்கு வந்து இப்படி வருது அப்படி வருது, சந்தேகம் வரும். யாருக்கும் கூட இருக்காங்களோ, யாராச்சும் everybody like they say how God do things for brother, anybody somebody is helping. I think yes, Lord Holy Spirit is helping. Amen. Hallelujah. But you want to have the thing in your life, choose to do right things. சரியான வழியில போங்க. Then trust God's spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் நம்பு. First do the right thing. நீ சரியா செய். உன்னால என்ன பாருங்க, the capability God have given you, everybody the capability to do things. Not everybody can become a preacher. எல்லாரும் வந்து பைபிள் எடுத்து பேச முடியாது. Not every one of us. God have given you the ability, the talents and ability. If you God choose you to help, then you should help. God teach you, God choose you to teach, then you teach. இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவர் அந்த கேப்பபிலிட்டி உனக்கு கொடுத்துருக்காரா, அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரா, உதவி செய். இயேசு பற்றி கற்றுக் கொடுக்க உனக்கு வாய்ப்பு கொடுக்க கற்றுக் கொடு. உனக்கு பிரேயர் ஆண்டவர், if you are good in prayer, then you pray. Amen. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறது. God's spirit in you, so the spirit will work according to your capability. Amen. Hallelujah. Hallelujah. Believe in the spirit of God. The spirit will give you power. Amen. Love, faith, wisdom. எல்லாமே ஆவியானவர் தான் கொடுப்பார். All is given by the Lord Holy Spirit. Amen. Hallelujah. Since God's spirit in you, ஆண்டவர் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறனால நீ என்ன கேட்டாலும் அவர் செய்வார்.
If you are good, you are right person, your relationship is right with God, whatever you ask, the Lord Holy Spirit will do. Amen. Hallelujah. Hallelujah. ஒன்று நீங்கள் கேட்கிறதே செய்வார். If you worthy, your request is worthy, he will do. Then he will give you wisdom to know your mistakes. நீங்கள் தப்பு செய்கிறீங்களா, அது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இது செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய், இது வேணாம் உனக்கு, இது ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும். You must know the Lord Holy Spirit. If the Holy Spirit stops you, you stop. Amen. If the Holy Spirit allow you, you go. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒன் சிஸ்டர் ஷேர் வித் மீ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கன்வெர்ட்டட் ஆகி அவங்க கிறிஸ்டியன் சாவுக்கு போனது இல்லையா. ஆமென். அதாவது கிறிஸ்டியன் சாவுனா நம்ம கட்லிக் சாவுக்கு போனதே இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போயிருக்காங்க. போன வாரம் போயிட்டு கால் பண்ணி அவங்க கேட்குறாங்க, இன்னும் நான் போனதே தப்பாக போச்சு. ஏன்னு கேட்டேன், என்னாச்சு? அப்பயே நான் போவேனான்னு சொன்னேன். கேட்குறேன், போனதே தப்பாக போச்சுக்குது. ஏன்னு கேட்குறேன், தமிழனோட மோசமாக இருக்குது. ஊதுபத்தி கொடுத்துறான், தேங்காய் உடைக்கிறான், பூ போடுறான், வெத்தலை வைக்கிறான், அதை வைக்கிறான், இதை வைக்கிறான். ஐயோ, நான் சொன்னேன் பாட்டுங்க, இது தெரிஞ்சுதான் நான் போவேனான்னு சொன்னேன். அப்புறம் அந்த செத்து போனவன் வந்து ஒரு குடிகாரன். அவனுக்கு சேர்ச்சியில் மாசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் செஞ்சு ப்ரீஸ் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான். மாசு ஒன்று வைக்க மாட்டேன், இந்த ஆள் சேர்ச்சிக்கு வருது இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டாரு. பிணையங்கலேருந்து ஃபாதர் வர வச்சான் செய்யறது. பிணையங்கலேருந்து ஃபாதர்லேருந்து அவர் சொல்கிறாங்க, பிணையங்கலேருந்து ஃபாதர் வந்தாங்க ஜெயிக்கிறாரு, இந்த ஆத்மா இப்போது பரலோகத்தில் இருக்குதுன்னு. சிரிக்காம என்ன வருது? Amen. Hallelujah. No, one sister called me, share with me, she after converted so many years, she never go for the funeral of Christian Catholic now. So she went last week. Then she called me, she said, they are worse than Indian now. Worse than Indian now. They do this cultural thing, this, that, and then the priest, here the local priest don't want to do the ceremony, so they call priest from Penang to come down. So the Penang come, the man who died is a drunkard. Drunkard. The priest from Penang come and pray. Today, now I see the soul is in heaven. It's in heaven. Wow. So she said, true, brother. I said, how do I know? You go and ask the fly who saw. Amen. Hallelujah. யாருக்கு கேட்குறாங்க, உண்மையாவே இருக்குமா? நான் சொன்னேன், எனக்கே எப்படி தெரியும், அவன் என்ன சொல்லியே ஜெயிச்சேன்னு போய் கேளு. அம்மேன். என்ன கேட்காத, ஜெயிச்சேன்னு போய் கேளு. அம்மேன். 1 hour she's asking me, why, what to answer? I have no answer because these people, they don't know God. They don't know the true living God. And they don't know the Lord Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. I can tell you the truth. 90% of these people who come and serve God is not for God, it's for money. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பைபிள் எடுத்துட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டா நீ பாஸ்டர் ஆயிருவியா? நீ ஆளு கற்றுக் கொடுக்கணும், நீ இயேசு பற்றி கற்றுக் கொடுக்கணும், ஆவியானவர் பற்றி கற்றுக் கொடுக்கணும். உனக்கே தெரியல, நீ எப்படி கற்றுக் கொடுப்ப? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 10 11 10 4 1 செய்ய வேண்டியதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், இந்த மாதிரி தான் இயேசு அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். லோக்கல் ப்ரீஸ் செய்யலைன்னா உனக்கு தெரிய வேணாம், ஏன் நான் செய்யலை, ஏன் நான் போகணும், அப்போ நீ எதுக்கு வந்த? காசுக்காக தானே. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப பாஸ்டர் இந்த மாதிரி தான் எல்லாம் திறந்துட்டு சேர்ச்சதோட ஒரு ஹோமை திறந்துக்குவாங்க, கேட்டால் நான் பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. You must have a Christ-like character. You love people. Your faith must be high. Then you can be call yourself as a servant of God. Amen. Hallelujah. If you pray for people, that God have given you the people, ஆண்டவர் வந்து உனக்கு அந்த மக்களை கொடுத்திருக்காரா, நீ ஜெபிக்கிறியா, அவங்க வாழ்க்கை மாற்றப்படுதா, you can call yourself as a servant of God. If you pray for people, their life is changed, you can call yourself as a servant of God.
Amen. Hallelujah. You don't burden people. Amen. Hallelujah. நிறைய நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இயேசுவை உலகமே இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன். ஆவியானவர் வேலை செய்வார். ஆவியானவர் எப்படி வேலை செய்வார் சொன்னப்ப எப்படி வேலை செய்வார்? How the Lord Holy Spirit work in you? Quietly. Amen. Hallelujah. Unassuming ways. Quietly. பேசாம உனக்கு தெரியாத வழியில தான் வேலை செய்வார் ஆவியானவர். ஆமென். Hallelujah. Hallelujah. He is more sensitive. நம்மளோட Lord Holy Spirit is very sensitive. Amen. Hallelujah. He don't tolerate mistakes. Amen. Hallelujah. தெரியாம செஞ்சீங்கன்னா if you don't know, you go and do, Lord Holy Spirit will forgive you only one time. Amen. One time. There is no second time. Amen. Hallelujah. Second time na அப்ப you fall into the curse. அப்ப ஒண்ணு மேல ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். Amen. Hallelujah. Pray. Spend a few minutes to pray. Ask God to let you know aware about the Lord Holy Spirit. நேரம் உட்கார்ந்து ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் வழிகளை உங்களுக்கு காட்ட சொல்லுங்க. ஆவியானவர் வழி காட்ட சொல்லுங்க. ஆவியானவரே எனக்கு தெரியல, அவர் வழிகளை எனக்கு காமிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். Hallelujah. And your prayer, you ask God to show you the work of the Lord Holy Spirit in you. Amen. Hallelujah. Until then you cannot realize the Lord Holy Spirit in your life. Amen. Hallelujah. Hallelujah. Ask God to give you the character of Lord Holy Spirit, Lord Jesus. The character of Lord Jesus. Lord Jesus Christ. Attitude, character எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்பு கொடுங்க. அன்பு. இயேசு போல நேசிக்க. இயேசு போல நேசிக்க அன்பு கொடுங்க. இயேசு போல நேசிக்கிறதுனா என்னது? How do you love like Lord Jesus? Your love must be like Lord Jesus. You ask God to give you the love of Lord Jesus. Lord Jesus ஓட love na என்னது? What is the love of Lord Jesus? What is the love of Lord Jesus? Unconditional can put physical lah, but spiritually, what is the love of Lord Jesus actually? என்னவா இருக்கும்? சொல்லுங்க பேசுங்க. என்னவா இருக்கும் ராபர்ட்? What is the love of Lord Jesus? திரும்பி வாடி சொல்லி கொடுப்பேன். சொல்லுங்களே. எங்கெங்கயோ போகுது ஆண்டவரே இயேசு. The love of Lord Jesus is very simple. You must willing to give your life for others. Amen. உன் வாழ்க்கையை உன் உயிரை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க தைரியமா இருக்கணும், தயாரா இருக்கணும். If the person is a godly person, amen. அவன் இயேசுக்காக நின்றானா, இயேசுக்குள்ள உள்ள பிள்ளைனா, அந்த பிள்ளையை நீ காப்பாற்றணும். உன் உயிர் போக கூட நீ பயப்படக்கூடாது. அந்த தைரியத்தின் ஆவியை கொடுங்க. கேளுங்க இயேசு, give me the spirit of boldness, God, to stand for you. Give me the spirit of boldness. எனக்கு அந்த தைரியத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. மரணம் இருந்தாலும் அதை சந்திக்க, உங்களுக்காக சந்திக்க தைரியத்தின் ஆவியை கொடுங்கன்னு கேளுங்க. ஆமென். Hallelujah. 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 When you have the spirit of boldness in you, it will take away your fear. Amen. உங்க பயம் போயிடும். Amen. And the boldness only can fulfill the power of Lord Holy Spirit in you. Amen. ஏன்னா அந்த தைரியத்தின் ஆவிதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உணர்த்துவார். அந்த தைரியத்தின் ஆவி இருந்தாதான் உங்களால காரியங்களை அறிக்கை செய்ய முடியும். If you have the spirit of boldness,
Then only you can do the things what the Lord Holy Spirit asks you to do. ஆவியானவர் என்ன செய்ய சொல்றா அதை நீங்க இறங்கி செய்வீங்க. திடீர்னு ஆவியானவர் எதராச்சும் உங்களை கோத்து விட்டுருவார். Amen. Hallelujah. God Holy Spirit to test your obedience, to test you. He will ask you to do some dangerous things. Allow you to do. Amen. You must pray. Ask God to give you the boldness spirit for you to do what the Lord Holy Spirit wants you to do. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I think